ஹலோ கைஸ் 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 9 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை வாங்க முடியாது. புகையிலை தரப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும். நியூசிலாந்தோட புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா பற்றி இந்த 3 கூற்றுகள்ல எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 3மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜூன் 2022 டேஸ் நகரங்களை சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பையில்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மை பிரச்சாரம், தூய்மைக்கான மக்கள் இயக்கம், தூய்மையான நகரங்கள் இயக்கம், குப்பைகளற்ற இயக்கம். நகரங்கள்ல சுத்தம் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு பேர் என்ன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, தூய்மைக்கான மக்கள் இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? விளையாட்டு பல்கலைக்கழகம், ஒற்றுமை வணிக வளாகம், ஆராய்ச்சி மையம், திறன் வளர்ச்சி மையம். பினான்ஸ் மினிஸ்ட்ரி செலவினத்துறையானது எதை வலுப்படுத்துவதற்கு வழிகாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஒற்றுமை வணிக வளாகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நோட்டில் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றிய கூற்று சரியானது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் என்று அறிவிக்கப்பட்டது. தேசியத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதன் குறிக்கோள். மற்ற நாடுகளில் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குது. இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. 140வது பிறந்தநாள் சரி. ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது குறிக்கோள் சரி. மற்ற நாடுகளில் சிறந்த நடைமுறை கற்றுக்கொள்வதற்காக இருக்குது அல்ல. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கிராமப்புற பள்ளிகள். எந்த பள்ளிகளோட அடிப்படை கல்வியை பூர்த்தி செய்ய கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஆரம்ப பள்ளிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக்க. இந்த சைடு திட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட பெனிஃபிட்டாக நேம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர் தர்மாம்பாள், ஈவிஆர் மணியம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு, அன்னை தெரசா. கலப்பு திருமணம், அனாதை பெண்கள், ஏழை விதவை தாய்கள், விதவை மரணம். தர்மாம்பாள் வந்து ஏழை விதவை மறுமணம் குறித்தது. ஈவிஆர் மணியம்மையார் வந்து நினைவு பரிசு வந்து ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு வந்து அனாதை பெண்கள். அன்னை தெரசா நினைவு வந்து கலப்பு திருமணம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன? 4321. 4321 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மாவட்டம் எது? காஞ்சிபுரம், அரியலூர், சென்னை, கடலூர். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு HDI ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2017. அதுபடி இன்கம்ல லோயரா இருக்க டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அரியலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது? ஆதாருக்கு மாற்று, அரசு அதிகாரிகளின் விவரங்களை மின்னணு முறையில் பராமரித்தல், மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தகவல்களை மின்னணு முறையில் நிர்வகித்தல். NPRக்கு மக்கள் போர்ட்டலோட நோக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தகவல்களை மின்னணு முறையில் நிர்வகிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? கரும்பு, நெல், நிலக்கடலை, தேங்காய். எந்த பயிரோட விவசாயத்துக்கு அதிக நிலப்பரப்பு பயன்படுத்தும்? ஆன்சர் வந்துடுனா ஆப்ஷன் பி நெல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டெப் SETP என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டாஸ்க்கான ஆதரவை குறிக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, ஆற்றல் படுத்துதல், தொழில் முனைவோர் திறன். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி வேலைவாய்ப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சைடு அதே மாதிரி திட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட தொடர்புடைய ரெண்டையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ, RGSEAG, IGMSY, உஜ்வாலா. பேட்டி பச்சோ பேட்டி பதோன்றது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல். RGSEAGன்றது வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். IGMSYன்றது கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. உஜ்வாலான்றது இழிவணிக தொடர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை 42 மற்றும் 2, 46 மற்றும் 4, 48 மற்றும் 10, 40 மற்றும் 12. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட MLA சீட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு மொத்தம் 234 MLAs இருக்காங்க. இதுல பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடியினருக்கும் அளிக்கப்பட்ட எண்ணிக்கை இருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 44 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஸ் ஒரு எடுத்துக்காட்டு. துறை வாரியான மாவட்ட கொள்கை குறைபாடு, ஏற்றுமதி செய்தி மடலை எப்போதாவது வெளியிடுதல், தொழிற்சாலைகளுக்கான துறை வாரி ஏற்றுமதி திட்டங்கள், அனைத்து ஏற்றுமதிகளுக்கும் நிதியுதவி அளிக்கும். தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வராது. இது திட்டவட்டமான கொள்கை குறைபாடு கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அனைத்து நிதியுதவிகளும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள், இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் டேஸ் நடைபெற்றது. 10 ஜனவரி 2014, 12 ஜனவரி 2014, 10 பிப்ரவரி 2014, 12 பிப்ரவரி 2014. ஃபர்ஸ்ட் உமன் கவுன்சிலிங் மீட், முதல் மகளிர் சபை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 12 ஜனவரி 2014 தான் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதை அமைக்காத இந்திய மாநிலம்? அசாம், நாகாலாந்து, தெலுங்கானா, மேற்கு வங்காளம். ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்காத மாநிலம் எது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன? தக்காளி காய்ச்சல், குரங்கு அம்மை, பறவை காய்ச்சல், ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல். எந்த இதுக்கு எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணாங்க அவுட் பிரேக்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி குரங்கு அம்மை, மங்கி பாக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராம பெண்களை மேம்படுத்துவதற்காக மக்கள் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் கீழ் வருவன எது? சமூகம், அரசியல், பொருளாதாரம், சட்டம். சமூகம், அரசியல், பொருளாதாரம், நலவாழ்வு.
சமூகம், அரசியல், பொருளாதாரம், கல்வி. சமூக, அரசியல், பொருளாதாரம், தூய்மை. கிராமப்புற பெண்களை மேம்படுத்துவதற்கு மகளிர் திட்டத்தோட 4 முக்கிய கூறுகள். சமூகம், அரசியல், பொருளாதாரம் 4மே காமனா இருக்கு. சோ அப்போ சட்டம், நலவாழ்வு, கல்வி. இது 4ல எது முதன்மையா இருக்கணும்னா கல்வி தான் இருக்கணும். சோ அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி தான் மகளிர் திட்டத்தோட 4 முக்கிய கூறுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் %, முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத் துறைகளில் பணியாற்றுகிறார்கள். 48.6, 48.9, 49.8, 46.8. வேளாண் மற்றும் அதன் துணைத் துறைகளில் பணியாற்றுவங்களோட சதவீதம், தொழிலாளர்களோட சதவீதம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 48.9. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி கோவிஷீல்டு, மாடர்னா, கோவாக்சின், நோவாக்சின். முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி ஆப்ஷன் சி கோவாக்சின். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் டேஷ் சேவை மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டுள்ளது. கலாச்சாரம், பொருளாதாரம், சமூகம், நிர்வாகம். எதோட உற்பத்தி மற்றும் சேவையில வலுவான செயல்திறன் கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பொருளாதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டில் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று கும்பகோணம், சென்னை சென்ட்ரல், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, மதுரை. 2வது பெரிய ரயில்வே ஸ்டேஷன், பரபரப்பான ரயில் நிலையங்கள் ஒன்று. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எது பொதுத்துறை இல்லை? NLC, டிஸ்கோ, செயில், BSNL. which is not a public sector unit. பொதுத்துறை நிறுவனம் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி டிஸ்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள் தங்களை நிர்வகித்துக் கொள்ள முடியாது. சுய உதவி குழுக்கள் குறித்தது 3 எது சரின்னு கேட்டிருக்காங்க. இது 10, 20 மதிப்பெண்களுக்கெல்லாம் சரி. சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது சரி. தங்களை நிர்வகித்துக் கொள்ள முடியாது தவறு. சுய உதவி குழுனாலே அவங்களே நிர்வகித்துக் கொள்வதுதான் இங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. சோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, பெரம்பலூர். மினிமம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள. ஆன்சர் வந்து என்னன்னா நீலகிரி. சோ ஆன்சர் 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் டேஷ். ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சென்னை, வேலூர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின். NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை. இது ஒசூரிலிருந்து டேஷ் வரை செல்கிறது. நாகர்கோயில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை. தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை NH-44. இது ஒசூர்ல இருந்து எங்க வரையும் போகுது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரி வரைக்கும். ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியது. புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம். புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். போக்குவரத்து வசதி செய்வதன் மூலம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட எந்த செயல்கள்ல மறைமுகமா இந்திய முன்னேற்றத்துக்கு உதவுச்சு? பாடசாலைகளை நிறுவியது. ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் கல்வி கிடைச்சு நல்லா படிச்சு முன்னேறினாங்க, கல்வியில முன்னேறினாங்க. தொழிற்சாலைகள் அமைப்பு மூலம் வேலை வாய்ப்பு அதிகரிச்சிச்சு. ஓகே. தேவாலயங்கள் நிறுவியதுக்கும் இந்திய முன்னேற்றத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்ப இது வராது.
போக்குவரத்து வசதி செய்தது. ஆமா, எல்லா இடத்துக்கும் போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து எல்லாம் டெவலப் பண்ணதுனால டிரான்ஸ்போர்ட் இன்னும் ஈஸியா இருந்துச்சு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த மாவட்டம் ஹரியானா, இல்ல அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி, வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொதுவான மனித வளர்ச்சி, பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி. ஹரியானா, பீகார், கேரளா, ராஜஸ்தான். ஒப்பீட்டளவில் வருமானத்துடன் உயர்ந்த மனித வளர்ச்சினா கேரளா. பர்சனல் இன்கம் அதிகம், ஆனா இண்டிவிஜுவல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இது அதிகம். அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி. அதிக வருமானம் ஆனா மனித வளர்ச்சி குறைவுனா ஹரியானா. இன்கம் அதிகமா இருக்கும், பட் பர்சனல் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கும். வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி வந்து ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி வந்து பீகார். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3142. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை, சென்னையில் ஒரு நூலகத்தை, கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையை, மலைவாழ் மக்களுக்கென ஒரு வீட்டு திட்டத்தை. கலைஞரோட 97வது பிறந்த நாளைக்கு தமிழ்நாடு டேஸ் உருவாக்குவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? தெலுங்கு, ஒரியா, கன்னடம், மலையாளம். 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மலையாளம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடுன்றது உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.